அவங்க படுற கஷ்டம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதனால நானும் தமிழில் மட்டும் 96 வந்துடுச்சு. ரீவேல்யூவேஷனுக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கும். எங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கஷ்டங்களை மீறி தான் சாதனை பண்ணால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் சொல்லி ஏன் இவளே கேட்பா எங்களை, நீ படிக்காதனால தான்மா இவ்வளோ கஷ்டப்படுற, படிச்சிருந்தா எப்படியா இருந்திருப்ப. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 494 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியின் மகள் ஸ்வேதா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது 494 அப்படிங்கிறத எவ்வளவு நேரம் படிப்பீங்க? ஒரு 4 hours, அதுக்கு மேலேயும் படிப்பேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பேன். 494 எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் ரீசன் நிறைய இருக்குது. அம்மா அப்பா 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பனால தான் நான் இவ்வளோ படித்தேன். அவங்க படுற கஷ்டம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதனால நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். பப்ளிக் எக்ஸாம்ன்றனால ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தேன். அதனால 494 எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் தமிழில் மட்டும் 96 வந்துடுச்சு. ரீவேல்யூவேஷனுக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கும். அது வந்தக்கப்புறம் மார்க் தெரியும். மேக்ஸு சயின்ஸில் சென்டம், சோஷியல்லையும் இங்கிலீஷ்லேயும் 99, தமிழில் மட்டும் 96, மொத்தமாக 494. டியூஷன் ஏதாவது போவீங்களா? இல்லை, வீட்டில் இருந்து மட்டும்தான் படிப்பேன். சார் சொல்லி கொடுக்கறது அதை வச்சு மட்டும்தான் நான் படிப்பேன். அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் ரொம்ப படித்தேன். இல்லைப்பா, அந்த ஸ்கூலில் எடுக்கக்கூடிய பாடத்தை அங்கேயே உட்காந்து கவனிக்கிறதா, இல்லை வீட்டில் அதை அப்படியே மக்கப் பண்ணி அதை போய் எழுதுறதா? உங்களோட பேட்டர்ன் என்ன? ஸ்கூலில் படிக்கிறது கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். அப்புறம் வீட்டுக்கு கைடு பார்த்துட்டு சிலதை அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு படிப்பேன். கொஞ்சம் புரிஞ்சு படிப்பேன். நிறைய சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லை, அப்பா அம்மாவோட கஷ்டம், அவங்களோட உழைப்பு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அதாவது இது படிக்கணும், இது ஆகணும் அப்படிங்கிற ஏதாவது ஆசை இருக்கா? சின்ன வயசுலேருந்தே டாக்டர் மேலே தான் நான் ரொம்ப ஏமாக இருந்தேன். டாக்டர் தவிர வேறு எந்த ஏமும் எனக்கு தோணுனதில்லை. டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு. என்ன காரணம்? எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நீ டாக்டராக இருந்தால் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீ ஃப்ரீயாக பார்த்துப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. வெளியே போகிறவங்க கிட்டலாம் கோவிலில் கூட சில பேரை பார்த்துருக்கேன். அவங்க கேட்பாங்க, நீ டாக்டர் ஆகி எனக்கு உதவி பண்ணுமா அப்படின்ட்டு, நல்லா படிப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் டாக்டர் ஆகி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ டாக்டர் ஆகணுன்ட்டு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் படித்தேன். டாக்டர் ஆகணுன்றது ஆசையாகவே இருந்துச்சு. அதனால தான். இந்த நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்போவுமே அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். அவங்க எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு எப்போவுமே அவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கு 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை சார், இது பார்க்குறப்போ உங்களுடைய கண்களில் ஒரு கண்ணீர், இது வலியா இல்லை ஒரு ஆனந்த கண்ணீரா? எப்படி இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிங்க? 3 குழந்தைங்க. வலியாகவும் இருக்கல, வேதனையாகவும் இருக்கல, எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எங்கள் பொண்ணு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டா. என்ன வேலை செய்கிறீங்க 2 பேருமா? நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம். நான் வீட்டு வேலை செய்கிறேன். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வீட்டு வேலைக்கு போவோம் சாயந்தரத்தில். அவங்க அப்பா எலக்ட்ரிஷியன், கூலி வேலை தான். வேலை இருந்தால் போவாங்க, இல்லைன்னா இல்லை. அதான் சார், ரொம்ப இதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சுருந்தேன். கொரோனா டைமில் ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டில் எதுவுமே சேர்த்து நல்லா படிக்கணும்னு சொல்லி வளர்த்தோம். அதுக்கு எங்கள் பொண்ணு எங்களுக்கு பெருமை தேடி கொடுத்துட்டோம். போதும், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கஷ்டங்களை மீறி தான் சாதனை பண்ணால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் சொல்லி படிக்க வச்சோம். 2 மார்க் கம்மியானால ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் வர முடிஞ்சது. மீண்டும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரதுக்கு என் பொண்ணு வாய்ப்பு. நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? அவதான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில். நான் 8வது தான். அவங்க அப்பா 10th முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம படிக்கலையே அப்படிங்கிற வேதனை எனக்காவது உங்களுக்கு இருக்கு. ஏன் இவளே கேட்பா எங்களை, நீ படிக்காதனால தான்மா இவ்வளோ கஷ்டப்படுற, படிச்சிருந்தா எப்படியா இருந்திருப்ப. அவளே என்ன நிறைய வாட்டி சொல்லுவா. அப்பதான் தோணும் நம்ம கஷ்டப்படுறதே நம்ம படிக்காததுனால தான்.
அப்படின்னு. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து கல்வி அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்க. இன்னும் 2 பசங்க இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க? அவள் சின்னவ 9th போகிறா, பையன் 7th படிக்கிறான். கவர்மெண்ட் தரப்புல உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களாம்மா? சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். டாக்டருக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது உங்களுடைய மருத்துவ கனவு அப்படிங்கிறது நிறைவேறட்டும், விரைவில் டாக்டர் ஆகட்டும். அதே போல் 494 வாங்கியிருக்கீங்க, ரீவேல்யூவேஷன் போட்டு இன்னும் அதிகமான மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிக்கும் நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.